நான் ஏன் இவ்வளவு காண்டாக பேசுகிறேன் என்று தானே கேட்கிறீர்கள். காரணம் உண்டு. யாண்டாஸ்கோபாகிய நான் பிறந்த ஊர் நெய்வேலி, பிழைக்க வந்த ஊர் சென்னை புது பெருங்குளத்தூர். நான் படித்து கொண்டிருக்கும் பொழுதே 1980களில் படித்து கொண்டிருக்கும் போதே 16 வயது கிட்ட கவிதைகள் எழுதுவேன். அப்படி எழுதிய கவிதைகளை எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஒட்டி விடுவேன். சென்னை பீச் டு வண்டலூர் என்கின்ற ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 160 பிட்டுகள் என்று ஒட்டி விடுவேன். தெரிக்கக்கூடிய கவிதைகள். அப்படிப்பட்ட கவிதைகளை படித்துவிட்டு பெருங்குளத்தூர் அப்பொழுது போஸ்ட் ஆஃபீஸாக கிடையாது, மூட்டை மூட்டையாக எனக்கு லெட்டர் வரும். அந்த லெட்டர்களை தூக்கி கொண்டு தாம்பரத்திலிருந்து தூக்கி கொண்டு வருவார் ஒரு போஸ்ட்மேன். அடுத்த வீடியோவில் வருங்க. மக்கள் தீர்ப்ப மகேசன் தீர்ப்பை என்பார்கள். மகேசன் என்றால் யார்? மக்கள், கடவுள். மக்கள் என்ற நீதிமன்றத்தில் ஏதோ என் குற்றங்களை நான் ஒற்றுக்கொள்கிறேன். நான் சேர்ச்சில் பிறந்தேன். ஆமாம், இயேசுநாதர் மாட்டுக்கொட்டாயில் பிறந்தார். அவருக்கு சர்ச்சைகள் கட்டினார்கள். நானும் சர்ச்சையில் பிறந்தேன். ரோட்டில் துரத்தப்பட்டேன். சென்னை மட்டும் என்னை போடா வெண்ணெய் வெண்ணெய் என்று சொல்லவில்லை. நான் இந்தியாவையே சுற்றி இருக்கிறேன், பார்டர்களை சுற்றி இருக்கிறேன். நான் சென்ற இடமெல்லாம் என்னை போடா வெண்ணெய் போடா வெண்ணெய் என்று கூறி வந்தது. நான், என் தாயார், என் தகப்பனாரை பற்றி அடுத்த வீடியோவில் பாருங்கள். நான் சர்ச்சில் பிறந்தேன் என்று சொன்னேன் அல்லவா? சர்ச்சில் எப்படி ஒருவன் பிறக்க முடியும்? காரணம் உண்டு. என் தகப்பனார் வம்சமோ என்று இந்தியாவுக்குள் கிறிஸ்டியானிட்டி தோன்றியதோ அப்பொழுதே கன்வெர்ட் ஆனவர்கள். என் தகப்பனார் வம்சம் முழுதுமே ஃபாதர் வம்சம். ஃபாதர்னா தெரியுதா உங்களுக்கு? உபதேசியார் என்று சொல்வார்கள், இல்லை பாஸ்டர் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அப்பா அங்கி போட்ட கேத்தலிக் மதவாடி பட்டம் வாங்கின ஒரு சர்ச் ஃபாதர். அப்படிப்பட்ட ஒருவர் இல்வாழ்க்கை மீது இன்பம் கொண்டு என் அம்மாவை, அவர் 48 வயது இருக்கும்போது எங்கள் அம்மாவை 18 வயதிலே படம் பார்த்து விட்டார். அடுத்த வீடியோவில் பாருங்க. அந்த காலத்தில் பெண்களை படம் பார்ப்பது என்பது ஒன்றும் புதுமை அல்ல. அந்த காலம் எனக்கு 60 வயசு தானே. அப்போது அந்த காலத்தில் பூசாரியை செருப்பால் அடிப்பேன். இப்படிப்பட்ட அந்த காலத்தில் பூசாரி புறம்போக்கு எச்சக்கட்சிக்காரன் முதல் கொண்டு எல்லாமே பெண்களை பதம் மட்டும் பார்க்கடா. புறம்போக்கு சின்ன சின்ன பசங்களெல்லாம் வந்து பாலியல் பொருள் குத்துருக்குறானுங்க. அதிலும் நானும் பாதிக்கப்பட்டேன். சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த மாதிரி உள்ளவர்கள் என்னை பாலியல் சிண்டல் எல்லாம் செய்திருக்கிறார்கள். சரி விட, எங்கள் அப்பா குடும்பம் வம்சம், என் அத்தை கன்னியாஸ்ரீ, எங்கள் பெரியப்பா அவர் ஒரு ஃபாதர், என் சித்தப்பா அவர் ஒரு ஃபாதர், எங்கள் அப்பா ஒரு ஃபாதர் தப்பு பண்ணார், துரத்தப்பட்டார், பிஷப் தொட்டி விட்டார் பண்ண அப்படின்ட்டு. அப்புறம் எங்களை கூட்டின்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் ஃபாதர் இல்லை. சேர்ச்சியில் என் அப்பா அங்கி போட்ட ஃபாதர் இல்லை, கேத்தலிக் ஃபாதர். அவருடைய ரூமை கூட்டுவதற்கும் பெருக்குவதற்கும் சுத்தப்படுத்த ஒரு பெண்மணியாக தான் என் அம்மா அங்கே அமர்த்தப்பட்டார். அது நல்லா சுத்தம் பண்ணிச்சு. ஆமாம், எங்கள் அப்பாவை சுத்தம் பண்ணி கூட்டு போச்சு. அதான் சர்ச்சில் தொட்டு பிஷப்லாம் ரூமுக்கெல்லாம் நியூஸ் போய் தொட்டு விட்டாங்க, பப்புன்னு ஓடு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் போய் எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துருக்கிறாரு. அப்புறம் எழுவனோ வேலைலாம் பார்த்து நெய்வேலிக்கு புறப்பட்டு வந்தார். பண்ருட்டியில் அவர் பிறந்த ஊர். எங்கள் அப்பா பிறந்த ஊர் பண்ருட்டி, பனிக்கங்குப்பாங்க தான் அவர் பண்ணார். சரி, நெய்வேலிக்கு கூட்டின்னு வந்துட்டார். அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க எவனுமே சேர்க்கறது மாதிரி தப்பு பண்ண அவன் கேட்பான். சரி சொல்லிட்டு அங்கே அலங்காரம் என்ற என் மூத்தக்கா, அதுக்கு அடுத்தது என்னுடைய 2வது அக்கா சில்வனா, 3வதாக என்னை பெற்றெடுத்தார்கள். என் பெயர் ஜான் பாஸ்கோ. 3/1/1963. இப்படியாக அங்கே இங்கே என்று அல்லல்பட்டு என் பெரிய அக்கா சின்ன அக்கா 2 பேரும் குழந்தை இருக்கும்போது நெய்வேலியில் ஒரு சர்ச்சியில் உபதேசியாராக வேலை பார்த்து கொண்டு இருந்தார். அதில் எங்கள் அம்மாவுக்கு வேலை கொடுத்துட்டாரு. அங்கே தான், அந்த இடத்தில் தான் சர்ச்சில் 3ஆம் தேதி
1ஆம் மாதம் 1963. பாருங்க, அதுதான் 3ஆம் தேதி. 3ஆம் தேதி மீன்ஸ் வாட்? தேதி 3ங்க, 1ஆம் மாதங்க, 1963ங்க. அப்போ தாங்க தனுஷ்கோடியில் சுனாமி. 1963 to 64 சுனாமி காலம். அப்படிப்பட்ட காலம். சர்ச்சில் நான் பிறந்தேன். இயேசுநாதர் மாட்டுக்கொட்டாயில் பிறந்தார். சரி, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்படியே எங்கள் அப்பா துரத்தப்பட்டார். எல்லா ஊர்களுக்கும் துரத்தப்பட்டார். எங்கள் அம்மாவை கூட வச்சுன்னு சுத்தம் போடாதுன்னு சொல்லிட்டேன். தூத்துக்குடியில் ஒரு தடவை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனை பீடி குச்சி கீழே போட்டு போயிருக்கான். அதை எடுத்து நான் குடிச்சிட்டு இருந்திருக்கேன். 3 மணி நேரம் உச்சி வெயிலில் என்னை முட்டி போட வச்சிருந்து அடிச்சிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 3 வயதில் பீடி குடித்தது உனக்கு எப்படி தெரியும் என்று அதை கேட்க வருகிறீர்கள். எனக்கு புரிகிறது. மூடுறா. எங்கள் அம்மா நான் 20 வயசாக இருக்கும்போது எனக்கு சொல்லிச்சுடா, பரதேசிய என் புறம்போக்கு மூடுறா. பராசக்தி பட்டில் கேள்வி கேட்குற மாதிரி கோயில் கொடியவர்களின் கூடாகாரமாகி விட்டது தெரியுமில்ல. மூஞ்சிங்கெல்லாம் வச்சுக்கலாம் எல்லாரையும். நான் எங்கெல்லாம் வச்சுக்கூடாது. ரைட்டா? சரி, வாங்க ஃப்ளாஷ்பேக் அப்படியே போகலாம். அங்கே இருந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு மன்னிப்பு கொடுத்தாள். அதுதான் நான் ஏகப்பட்ட தவறுகளை செய்வதற்கு எனக்கு ஏதுவாக இருந்தது. அதற்கு பிறகு நான் ஏகப்பட்ட தவறுகளை செய்தேன். தவறுகள் மீன்ஸ் வாட்? 4 வயசுலேயே எந்த ஃபிகரை பார்த்தாலும் லவ் பண்ணுவேன். எப்போ 4 வயசில், 5 வயசில், 8 வயசில், 10 வயசில், இன்றைக்கி 61 வயசு. இன்றைக்கி எவ்வளோ பார்த்தாலும் எனக்கு லவ் பண்ணணும்னு தோணும். ஆமாம். என்ன மாதிரி புறம்போக்கு அந்த காலத்துலேயே அப்படி தான் பண்ணானுங்க. எல்லா புறம்போக்கும் என்ன மாதிரி புறம்போக்கு பண்ணிச்சு. ஆக ஏற்கனவே 2 அக்கா, நான். இடைப்பட்ட அந்த வேலையில் இன்னொரு தங்கை, அப்புறம் இன்னொரு தங்கை. இதையெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை. எங்கள் அம்மா தலையில் துண்டை போட்டுட்டு எங்கள் அப்பா சென்னைக்கு பைபிளை தூக்கின்னு வந்துட்டார். அவர் இங்கே போய் ஊடாக பிரசங்கன்ற பேரில் பிச்சை எடுத்தார். நான் அங்கே நெய்வேலியில், ஆமாம், என் தங்கைகளை, அப்புறம் அந்த அக்கா 2 அக்கா, அதை விட்ரு, என் 2 தங்கிங்க, ஒரு தம்பி, இவங்களெல்லாம் மொத்த கையில் தொழிலெல்லாம் வச்சுட்டு அதுமாதிரி நெய்வேலியில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் தெருகளிலும் ஒரு அலுமினிய தட்டை வைத்து கொண்டு, அம்மா தாயே நான் வந்திருக்கேன், சோறு போடுங்க. இப்படியாக என் தங்கைகளை பிச்சை எடுத்து நானும் சாப்பிட்டு எங்கள் அம்மாவுக்கு சோத்தை போட்டு இப்படியே அந்த நாட்களை கடந்து எப்படியாவது இந்த குடும்பத்தை நெய்வேலியிலிருந்து கடத்தி சென்னைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த காலத்தில் நினைத்தேன். கொண்டு வர அப்பா சென்னை, அம்மா நெய்வேலி. சாப்பாட்டுக்கு வழியில் அம்மா, எங்கள் அம்மா செய்யாத வேலைகள் இல்லை, தொழில் இல்லை, மானத்து கூட இழந்திருக்கு. ஆமாம், அது வேறு கதை. ஸோ இப்படியெல்லாம் சொத்துக்கும் பிச்சைக்கும் வயிற்றுக்கும் அடிக்கும் எப்படியாவது என் அப்பாவிடம் இந்த குடும்பத்தை கொண்டு சேற்று விட வேண்டும் என்று நானும் போடாத பிளானெல்லாம் போட்டு நான் காடு மேடு வனாந்திரம் சுற்றுவேன். விட்டு ஓடிடுவேன். சின்ன வயசுலேயே ஓடுவேன். நான் எனக்கு காலில் சக்கரம் ஓடு தங்க மாட்டேன். ஸோ எப்படியோ பிளான் பண்ணி எங்கள் அம்மாவை ஏமாற்றி அந்த குடும்பத்தையே கடத்தி பண்ருட்டி வழியாக திருப்புலிக்கணிக்கு கூட்டு வந்தால் எங்கள் அப்பா நொந்துட்டார். அதை விட மேன்சன்காரன் ரொம்ப நந்துட்டா. குடும்பம்லாம் வைக்க முடியாது, பத்துக்கு தூங்கிட்டான். உடனே எங்கள் அப்பாவுக்கு பெருங்களத்தூர் ஒரு நண்பர் இருந்தார், இந்த புது பெருங்களத்தூர். அவர் மூலியமாக எனது 13 வயதில் நான் இங்கு வந்தேன். புது பெருங்களத்தூருக்கு 13 வயது வந்தேன். அப்புறம் எனக்கு ஸ்கூலில் போனால் படித்தேன், கவிதை எழுதினேன், ட்ரெயின்லலாம் ஓட்டினேன். இப்போ எனது பெயர் ஜானிஷா. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு தெரியும். ஓகே வியூவர்ஸ், ஐ ஃபீல் சேட். ஆமாம், எப்படியோ என் அக்கா ஒரு அங்கே இறந்து போச்சு. இப்போ நாங்கள் பெருங்களத்தூருக்கு வரதுக்கு முன்னாடி பெரிய அக்கா அலங்காரம், அது பேர் இறந்து போச்சு. இதெல்லாம் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அப்புறம் ரூத் மேரி, அது 4வது தங்கச்சி, எனக்கு அப்புறம் பிறந்தா, அவள் செத்து போச்சு. அதுவும் செத்து போச்சு, தீயில் எரிஞ்சு செத்து போச்சு. அந்த பேர் தான் எங்கள் அப்பா வந்து என் ஒய்ஃப்க்கு வச்சார், ரூத் மேரி. என் ஒய்ஃப் பேர் வந்து ரூத் மேரி. என் பையன் பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன். இறந்து போயிட்டான். ஒரே பையன் தான், வேறு யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பிள்ளை ஒரே பையன். ஆனால் ரொம்ப சோஷியலாக வாழ்த்துட்டேன். அது ஒரு மிகப்பெரிய தவறு. இதை பற்றி நான் இதுக்கப்புறம் பேசுகிறேன். அப்போ தான் நான் கவிதைகள்லாம் எழுதி ட்ரெயினில் ஓட்டிடுவேன். பெண்களை எனக்கு பிடிக்காது. பெண்களை கண்களாக்கி புண்களை கண்ண வைக்கும் கணிகர்கள் கோடி பாவை பார்த்து சிரிப்பால் பக்கம் வர அழைப்பால் பார்வையிலேயே பேசுவாள் பரிசு காலி என்றால் ஏசுவாள். ஏகப்பட்ட கவிதைகள் இந்த மாதிரி பாவை அது மாதிரி. ஆமாம், பெண்களை ரொம்ப கேவலமாக எழுதி ட்ரெயினில் ஓட்டிடுவேன். வைஷ்ணவ காலத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து என்ன செருப்பால் பியாலெல்லாம் அடிக்கிறதுனா பார்த்துங்க அந்த காலத்து. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி கூட இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குல்ல, சென்னை டு இப்போ செங்கல்பட்டு வரைக்கும் போல இருக்குது. ஸோ அந்த 60 வயது 70 வயது 80 வயது அந்த மாதிரி ட்ரெயினில், எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறவங்க ஜானிஷா அப்படின்னு சொன்னால், ஓ ஜானிஷா என்ன உயிரோடு இருக்கானா அந்த மாதிரி தெரியாது.
என் பொண்டாட்டி மட்டும் தான் என்னை ஜானிஷான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. அந்த பேர் அழியாமல் எப்படியோ அதை அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஜானிஷா அவள் ஜானிஷான்னு தான் கூப்பிடுவோம். வேறு யாருக்கும் ஜானிஷா உயிரோடு இருக்கலாம்னு தெரியாது. சரி அப்படி இல்லை. அப்போது அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து எங்கள் பெருங்கலத்தூரில் ஒருத்தர் தான் இந்த பாவலர் கிறிஸ்டஸ் தான் இளையராஜா குரூப். இளையராஜா இருக்கிறாரில்ல, அவங்க கங்கை அமரன் அந்த மாதிரி பாஸ்கர் அந்த குரூப்பில் கொண்டு போய் அந்த கவிதை பாடல் ஆசிரியராக கூட்டின்னு போய் விட்டான் டி நகரில். அப்படி தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு. ஆமாம், எப்படியே அப்படி தான் நான் சினிமா துறைக்கு அப்புறம் சொல்கிறேன். நிறைய கதைகள் இருக்குது என்னை பற்றி, போக போக நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அப்போ தான் அந்த கவிதையெல்லாம்